ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு நாள் கொடுத்திருக்கிறீங்க. உம்மோடு இதை தொடங்க வேண்டும் என்றும் சமூகத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்தோடு உம்முடைய கிருபையோடு இந்த நாள் முழுவதும் நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். பெரிய தேவனே, எங்களை ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நீங்க அனுதின தியானம் கேட்கிறீங்களா? எத்தனை பேர் கேட்கிறீங்க? வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்கிறீங்களா? சரி, ஒரே நேரம் இல்லாவிட்டாலும் அவங்க போன்ல அவங்க கேட்கலாம். ஒரே டிவியில இல்லாவிட்டாலும் டிவி ப்ரோக்ராம்னா ஒரே நேரத்துல கேட்கணும், அந்த நேரத்துல தான் கேட்க வேண்டியிருக்கும். இப்போ ஒரு மணி நேரம் அப்படி இப்படினாலும் யூடியூப்ல உங்களுக்கு எந்த நேரத்திலும் இது அவைலபிளா இருக்கு. அனுதின தியானத்தை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சிலர் தொடர்ந்து இந்த தேவ செய்திகளை கேட்கிறீங்க. இதை யார் கேட்கிறாங்கன்னு நாங்க கவனிச்சு பார்த்தால், ஆண்கள் அதிகம் பேரா, பெண்கள் அதிகம் பேரா, வாலிபர்கள் அதிகம் பார்க்கறாங்களான்னு கவனித்து அந்த டீடைல்ஸ்லாம் நமக்கு யூடியூப்லயே பார்க்க முடியும். அனலைஸ் பண்ணா அதிகம் பேர் சகோதரிகள் பார்க்கிறார்கள் என்று நான் நினைப்பதுண்டு, இந்த கணக்குகளை பார்க்கும் வரைக்கும். ஆனால் நம்ம ப்ரோக்ராம்ஸ 53% ஆண்கள் பார்க்கறாங்க, 47 சகோதரிகள் பார்க்கறாங்க. ஏம்மா, காலையிலேயே உங்களுக்கு நிறைய வேலை இல்லையா? காலையிலேயே சமையல் வேலைனால வசனத்தை கேட்காம இருக்கிறீங்களா? ஜெபம் செய்யாம இருக்கிறீங்களா? கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ளே ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லை. முதியவர்களுக்கும் தேவனுடைய வசனம் வேண்டும், பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வசனம் வேண்டும், புருஷருக்கும் வேண்டும், ஸ்திரீகளுக்கும் வேண்டும். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஆண்டவர். அவர் ஆண்களின் ஆண்டவரும் இல்லை, பெண்களின் ஆண்டவரும் இல்லை. நம்முடைய தேசத்துல சில ஆண்களின் தெய்வங்களும் பெண்களின் தெய்வங்களும் இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அறிந்தவர், எல்லாருக்கும் உதவி செய்கிறவர், எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்தார். அவரை அங்கீகரித்தவர்களை அவர் குமாரர்களாக குமாரத்திகளாகவும் ஏற்றுக்கொள்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, பெண்கள் மிகவும் முக்கியமானவங்க. ஸ்திரீகளுடைய பக்தி ஒரு ஆச்சாரமா இருந்தா பிரயோஜனம் இல்ல, மூட நம்பிக்கைகளோடு இருந்தால் பிரயோஜனம் இல்ல. நீங்க மட்டும் உண்மையிலேயே ஜெபித்தா ஒரு குடும்பத்தை நடத்துகிற பெண், வீட்டில ஜெபிக்கிற ஸ்திரீ இருந்தா அந்த வீட்டுக்கே ஆசீர்வாதம். சாலமோன் ஒரு பெரிய ஞானி. ஆனா தன்னுடைய அனுபவ ஞானத்தினால ஸ்திரீகளை குறித்து எழுதினாரு. ஏனென்றால் அவருக்கு 700 பேர் மனைவிகள், 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்களாம். 1000 பேரோடு அவர் கவனித்து பார்த்தது என்னவென்றால், அவர்களில் அழகானவங்க, அவர்களில் ரொம்ப அநேக விஷயங்கள்ல திறமை உள்ளவங்க, ரூபவதிகள், சௌந்தரியமானவங்க இருந்திருக்கலாம். ஆனா அவர் எழுதினது என்னவென்றால், சண்டைக்காரியோட குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்துக்கு சென்று விடுவது நலம், நோகடிப்பவளோடு வாழ்வதை பார்க்கிலும் வீட்டின் மேல ஒரு மூலையில உட்கார்வது நல்லது. சண்டைக்காரியாகிய மனைவி குடும்பத்தை உடைத்து போடுகிறாள். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பது அரிது, அவள் முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவள். நீதிமொழிகளை வாசிங்க, நீங்க எல்லாரும் ஆண்களும் வாசிங்க. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசித்தால் 31 நாள், ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நீங்க நீதிமொழிகள் புஸ்தகத்தை முடிக்கலாம். ஒவ்வொரு மாதமும் வாசித்தாலும், ஒவ்வொரு நாளும் நீங்க எந்த வேத பகுதியை வாசித்தாலும், அதனோடு கூட நாம சைட் டிஷ் ஏதாவது வைத்து சாப்பிடுவோம் இல்லையா? சாப்பிடும்பொழுது அது போல நீதிமொழிகள் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். காரசாரமா, இனிப்பாக, பல சுவையில இருக்கும். ஒரு நீதிமொழியை வாசித்தா ஒவ்வொரு நாளும் ஒரு புத்திமதிய ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கொள்ளலாங்க. வருஷத்துல 12 முறை வாசித்து முடிக்கலாம். நீதிமொழிகளின் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். கடைசியா அவர் ஒன்று புரிந்து கொண்டார், அது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலே தன் வீட்டை இடித்து போடுகிறாள்.
புத்தி என்றால் இங்கே ஆ, புத்தகங்களை படிக்கிறதுனால வருகிற புத்தி இல்லைங்க. ஐஏஎஸ் படிக்கிறதுனால வருகிற புத்தி இல்ல. பிஹெச்டி செய்கிறதுனால வருகிற ஞானம் அல்ல. அதை நாலேஜ் என்று சொல்லுவாங்க. யூ வில் பி நோயிங் அபவுட் மெனி திங்ஸ். அநேக காரியங்களை கற்றுக்கொள்வீங்க. அதுல திறமையை வளர்த்துப்பீங்க. தட் இஸ் எஜுகேஷன். ஆனால் இந்த ஞானம் மேலிருந்து வருகிற ஞானம். அது சுத்தமானது, அது சுலபமாய் கீழ்ப்படிவது, அது புனிதமானது. இது தேவன் கொடுக்கிற ஞானம். யுக்திகளை ஞானம் என்று நினைக்கிறாங்க. ஆனா அது வேறங்க. யுக்திகளும் இந்த தந்திரங்களை பயன்படுத்தி அது உலக ஞானம். அது தப்பித்துக் கொள்வதற்கு அந்தந்த நேரத்தில் சொல்லுகிற பொய்கள், அந்தந்த மோசங்கள், அதை ஞானம் என்று நினைப்பாங்க. ஆனா அது ரொம்ப நஷ்டத்தை உண்டாக்கும். பொய்யை எவ்வளவு நாள் மறைத்து வைப்பீங்க? உண்மைதான். நிஜம் நெருப்பை போன்றதுன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல. தேவன் கொடுக்கும் ஞானம் இது. சாலமோன் கேட்டார், எனக்கு ஞானம் வேண்டும் என்று. அவருக்கு கொடுத்தார் ஞானம். தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் என்னவென்றால் ஞானம். அவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் என்னை கேட்க வேண்டும், நான் தாராளமாய் கொடுப்பேன் என்றார். ஒவ்வொரு ஸ்திரீக்கும் தேவையானது எப்படி சமைக்கிறாங்க என்பது அல்ல, ஒவ்வொரு ஸ்திரீக்கும் சம்பாதிப்பது அல்ல, ஒவ்வொரு ஸ்திரீ எவ்வளவு அலங்கரிக்கிறாங்க என்பது அல்ல. ஸ்திரீக்கு தேவையானது ஞானம். திருமணம் ஆவதற்குள்ளே அந்த பெண்ணிற்கு, அந்த நபருக்கு இருக்க வேண்டியது ஞானம். புத்தியுள்ள ஸ்திரீ தன்னுடைய வீட்டை கட்டுவாள். அப்படின்னா திருமணமானதும் வீட்டை கட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன? வீடு என்கிற வார்த்தைக்கு கற்களால கட்டுவது வீடுங்க. ஆனால் இல்லம், ஹோம், அது மனிதர்களின் இருதயத்தை சேர்த்து ஒரு மனதோடு குடும்பத்தில் அனைவரும் சமரசமாய் ஆனந்தமாக கணவன், மனைவி, பிள்ளைகள், ஒருவேளை பெற்றோர், பெரியவங்க, அத்தை, மாமா இருந்தா அவர்களோடு சந்தோஷமாய் சமாதானமாக இருப்பது. பேதங்களை உண்டாக்குவது, பிரிவினைகளை உண்டாக்குவது, ஒருவர் மேல் ஒருவர் சண்டை போடுவது, பிரிவினை செய்வது என்பது புத்தியில்லாத ஸ்திரீ செய்கிறது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியில்லாதவள் தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள். ஞானமுள்ள ஸ்திரீ தான் எப்பொழுதும் ஞானமுள்ள ஸ்திரீ. அவங்க ஞானத்தை உடையவளாய் வாயை திறப்பாங்களாம். எப்பொழுது எதை பேச வேண்டுமோ அதை பேசுவாங்க. அந்த புத்தியுள்ள ஸ்திரீ எப்படி இருப்பாங்கன்னு அறிந்து கொள்ள நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை வாசித்து தியானிங்க. முழுசா விவரிக்க இப்ப முடியாத அனுதின தியானத்தில் இருக்கிறோம் இல்லையா? ஒரு 14-15 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும் இல்லையா? இது உங்களுக்கு நாள் முழுவதற்கும் தியானிப்பதற்கு ரொம்ப அழகான அதிகாரம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாதவள் தன் கைகளாலே தன்னுடைய வீட்டை இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ குடும்பத்தை கட்டிக் கொள்ளுவாங்க, பிள்ளைகளை அன்போடு வளர்த்து கொள்ளுவாங்க, கணவருக்கு கீழ்ப்படிந்து கொண்டே ஞான உபதேசங்களை செய்வாங்க. மென்மையான மனதோடு கணவரோடு சேர்ந்து செயல்படுவாங்க. கணவருக்குள் குறை இருந்தா, தவறுகள் இருந்தால் அதை எடுத்து காட்டி விமர்சிக்கிற ஸ்திரீயாக இருக்க மாட்டாங்க. அவைகளை ஞானத்தோடு அவங்க தன்னுடைய கணவர் புரிந்து கொள்ளும்படிக்கு அவரோடு அதை புரிய வைப்பாங்க. அவருக்கு உதவியாக இருப்பாங்க. அவரோடு கூட சேர்ந்து ஜெபிப்பாங்க. அதிகாலமே எழுந்து தேவ சமூகத்திலே குடும்பத்திற்காக ஆகாரத்தை உண்டு பண்ணுவாங்க. தேவ சமூகத்தில் அவங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துவாங்க. பிள்ளைகளுக்கு தேவனுடைய வசன போதனையை செய்வாங்க. கணவன் மனைவி ஏக சிந்தையா இருக்கும்படி கணவரோடு எல்லா விஷயத்திலையும் உதவியாக இருப்பாங்க. தேவனிடத்திலே பயபக்தியோடு தன் எஜமானாய் கணவரை கருதி அவருக்கு கீழ்ப்படிந்திருப்பாங்க. ஒருவேளை தன் கணவர் துன்மார்கனா இருந்தா, தவறானவராக இருந்தா அவரை கைவிட வேண்டும் என்று அல்ல, அவங்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவாங்க. அவங்க தங்களுடைய விசுவாசத்தினாலே அவிசுவாசியாகிய கணவரை அவங்க விசுவாசத்திற்குள் கொண்டு வர பிரயாசப்படுவாங்க. நான் சொல்லுகிறேன்ல, நீங்க கேட்கிறீங்க இல்லையா? சகோதரிகளே, உங்கள யாருக்காவது அவிசுவாசியான கணவர் இருக்கிறாரா? உங்க குடும்பத்துல நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா?
அவிசுவாசியாகிய கணவர் உங்க நடவடிக்கை பார்த்து, உங்க எடுத்துக்காட்டு பார்த்து, உங்க நடக்கை பார்த்து, நீங்கள் நம்பின தேவன் பெரியவர் என்று உங்கள் பக்கம், உங்க தேவனுடைய பக்கம் திரும்புகிற நிலைக்கு நீங்க இருக்கிறீங்களா? ஆமாங்க, எத்தனையோ பேர் இன்றைக்கு தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க, தேவ வசனத்தை கேட்காதவங்க, தேவன் வேண்டாம் என்கிறவங்க கூட தேவனை நம்பியிருக்கிறேன் என்று சொன்ன மனைவியின் நிமித்தம், அவங்க நடக்கை, அவங்க பேச்சின் நிமித்தம், அவங்களுக்குள்ள இருக்கிற தாழ்மை கீழ்ப்படிதலின் நிமித்தம், அவங்க யதார்த்தமாய் உண்மையா இருக்கிறது நிமித்தம், அவங்க கணவர் அவங்களை புகழுவதும் உன்னுடைய தேவன் எனக்கும் வேண்டும் என்பதும், இப்படிப்பட்ட சாட்சிகளை எத்தனையோ நாங்க கேட்கிறோங்க. ஸ்திரீகள் ஜெபித்தால் அற்புதங்கள் நடக்கும். தாயினுடைய ஜெபம் பிள்ளைகளை பெரியவர்களாக செய்யும். தாயுடைய ஆசீர்வாதங்கள், தாயுடைய நடத்துதல், தாய் கற்றுக் கொடுக்கிறவைகள் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டீச்சர் நீங்க தாங்க. வீட்ல டீச்சர் சொல்லி கொடுக்கறாங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க சொல்றது ஆல்பபெட் சொல்லுவாங்க, லாங்குவேஜ் சொல்லுவாங்க, உலகத்தின் காரியங்களை சொல்லுவாங்க, அதை படிப்பாங்க. தவிர ஒரு பிள்ளையுடைய கேரக்டரை பில்ட் பண்ணுவது, அந்த பிள்ளை நடக்கும் விதத்தை சரியாக டீச் பண்ணுவது தாய் தான். கை குழந்தையா அவங்க மடியில் இருக்கும் போதிலிருந்து அவங்க கையை பிடித்து நீங்க நடக்க வைக்கிற நிலை வரைக்கும் அந்த குழந்தை எவ்வளவோ கற்றுக்கொள்ளும். தாயின் குரலை குழந்தை சீக்கிரமா அடையாளம் கண்டுபிடிக்கும். முதல் சத்தம் குழந்தை கேட்பது தாயினுடைய குரல் கர்ப்பத்திலேயே. அதற்கு தான் வாட் இஸ் யுவர் மதர் டங் என்பாங்க. அதனால தாயினுடைய மொழியை கற்றுக்கொள்ளுகிறாங்க, தாயினுடைய சுபாவத்தை, தாயினுடைய பழக்கங்களை வழக்கங்களை கூட குழந்தை கற்றுக்கொள்ளும். ஆகவே ஒரு தாய் தன்னுடைய நடத்தையை சரியாக பார்த்து கொள்ளுவாங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் பிள்ளைகளுக்கு தடையாக இல்லாமல் முதலில் தன்னுடைய நடத்தையை சீராக்கி கொண்டு தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. நீங்க ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறீங்களே தவிர, நீங்க ஜெபிக்கிறீங்க என்ற விஷயத்தை உங்களை சுற்றி இருக்கிறவங்க நம்புகிறாங்களா, சொல்லுகிறாங்களா, ஒத்துக்கொள்ளுகிறாங்களா? ஜெபம் அது உங்களை மாற்றுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில ஜெபங்கள் பதில் கொடுக்கிறது, ஜெபம் பிரதிபலிக்கிறது என்று நம்புகிறீங்களா? ஜெபிக்கிறவங்க தாழ்மையா இருப்பாங்க, ஜெபிக்கிறவங்க விசுவாசம் உள்ளவங்களா இருப்பாங்க, ஜெபிக்கிறவங்க அன்புள்ளவர்களா இருப்பாங்க, ஜெபிக்கிறவங்க ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளுவாங்க. எல்லா விஷயத்திலையும் ஞானத்தோடு இருப்பாங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன்னுடைய வீட்டை கட்டிக்கொள்ளுகிறாங்க, குடும்பத்தை கட்டிக்கொள்ளுகிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளை தேவ பயத்துல வளர்க்கிறாங்க. அதே போல் புத்தி இல்லாதவங்களா இருந்தா, சண்டைக்காரியா இருந்தா, உலக வேஷங்களுக்கு இடம் கொடுக்கிறவங்களா இருந்தா, அலங்காரங்களுக்கு இடம் கொடுத்து, பணத்துக்கு இடம் கொடுத்து, ஆடம்பரங்களுக்கு இடம் கொடுத்து, சோம்பேறித்தனமாய் இருக்கிற நபரா இருந்தால், சண்டை போடும் பெண்ணாக இருந்தால், ஐயோ அந்த வீட்டுக்கு எவ்வளவு தீமைங்க. அந்த குடும்பம் இடிந்து போகும். அந்த கணவர் வெறுத்து போவாரு. அந்த குடும்பம் உடைந்து போய்விடும். அந்த வீட்டுல பிறந்த பிள்ளைங்க எவ்வளவோ அவங்க துக்கத்தோடு வேதனையோடு கூட இருப்பாங்க. வழி காட்டுகிறவங்க இல்லாம சிதறி போவாங்க. அம்மா, உங்க பிள்ளைகளை கிறிஸ்துவுக்காக சம்பாதிங்க. சகோதரி, உங்க குடும்பத்தை கிறிஸ்துவுக்காக கட்டிக்கொள்ளுங்க. உங்க கணவரோடு ஒருமனப்படுங்க. உங்க கணவர் ரட்சிப்புக்காக ஜெபிங்க. உங்க கணவரிடத்துல பொறுமையோடு இருங்க. தேவனுடைய பாதங்களை பிடித்து கொண்டா தேவன் அற்புதங்களை செய்வார். நாபால் என்கிற மூடன் இருக்கிறான். அவங்க மனைவி அபிகாயேல் மகா புத்திசாலி ரூபவதி. ஆனா அவங்க கணவர் முரடனும் குடிகாரனுமா இருந்தான், துஷ்டன். அவன் மரிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆனா அவனுக்காக தேவனுடைய பாதங்களை பிடித்துக் கொண்டாங்க. தன் கணவருடைய குற்றத்தை தன் குற்றம் என்று எண்ணி தன் கணவரை கொல்ல வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டாங்க. ஆமாங்க, கணவன் மனைவி ஒன்று இல்லையா? கணவர் சொத்து மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல? உங்க மனைவி உங்களுக்கு சொந்தம் இல்லையா? அப்ப கணவருடைய குற்றங்களையும் உங்க மேல நீங்க சுமக்காம, உங்க கணவரின் பாவங்களையும் உங்களுடைய பாவங்களாக நினைத்து மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்காமல் இருந்தா பிரயோஜனம் என்னங்க? ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்டிக்கொள்கிற ஞானத்தை எனக்கு கொடுங்க. சகோதரிகளே, நீங்க எங்கெங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, இன்றைக்கு எதற்கும் பாரமாய் விசேஷமாய் ஸ்திரீகளுக்காக ஜெபத்தோடு தேவன் கொடுத்த இந்த தேவ செய்தியை கொடுக்கிறேன். நீங்க கூட ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெப தேவைகளை
நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு 8939801234 என்னும் கீழ்காணும் நம்பருக்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்க அனுப்புங்க. உங்க குடும்பத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இப்போதைக்கே உங்க குடும்பம் சிதைந்து போயிருந்தா உங்களுடைய ஜெபம் உங்கள் குடும்பத்தை கட்டும். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே எமக்கு நன்றி ஆண்டவரே. குடும்பங்கள் உடைந்து போகிறதப்பா. பிசாசு இந்த குடும்ப அமைப்பின் மேலே ஆண்டவரே அதிகாரம் செலுத்தி கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கி குடும்பங்களை சிதறடிப்பதற்கு, குடும்பங்களை இடித்து போடுவதற்கு, விவாகரத்து என்று பிரித்து விடுவதற்கு பிசாசு செய்கிற எல்லா முயற்சிகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டி போடுகிறோம் அப்பா. இன்றைக்கு யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ, எந்த ஸ்திரீயின் இதயத்தில் என்ன வேதனை இருக்கிறதோ, எந்த குடும்பம் உடைந்து போகும் நிலைமையில் பிரிந்து போகிற நிலையில் இருக்கிறதோ, அப்படிப்பட்டவர்களை ஒருமுறை சந்தியுங்க, இரக்கம் பாராட்டுங்க, பரிசுத்த ஆவியின் காரியத்தை நடத்துங்க. கணவன் மனைவி இருவரும் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு குடும்பத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு ஆவியானவரை ஊற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க ஸ்கிரீன்ல கீழே இருக்கிற நம்பருக்கு 8939801234 நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்பத்தை தேவன் கட்டுவாரு, தேவன் ஆசீர்வதிப்பாரு, தேவன் நன்மையினால நிரப்புவாரு. விசுவாசிங்க, அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.